அனுசரணை வழங்குவோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலின்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டேன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சிக்க வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை. தரமற்ற நிலக்கரி காரணமாக ஏற்பட்ட நட்டத்தை மின்கட்டணத்தில் சேர்க்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. கொழும்பு அக்ரேகொட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் கைது. எல்ல ஓடிசி ரயிலில் பயணம் செய்ய முடியாத நிலைமையினால் அம்பேவல ரயில் நிலையத்தில் அமைதியின்மை. நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கும் தைரியம் இல்லாததால் தமிழ் மாணவர் அமைப்புகள் நாமலின் வருகையை எதிர்த்ததாக சரத் வீரசேகர சாடல். செயற்கை நுண்ணறிவு இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன நம்பிக்கை. தொடர்வது முதன்மைச் செய்தி. உயிர்த்த ஞாயிறு தின விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சிக்க வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சிக்க வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். සම්බන්ධව බව තමයි පොලිසිය ප්‍රකාශ කළේ. இது 300 மனித உயிர்களை பலிகொண்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலாகும். இவர்களில் பெரும்பான்மையானோர் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள சென்றவர்கள். உயிரிழந்தவர்களில் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்ந்தவர்களும் உள்ளனர். இது ஒரு படுகொலையாகும். இதன் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிவது என்பது இந்நாட்டில் சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் சிலர் சட்டத்திற்கு பயப்படுவதில்லை என்பதே அதன் பொருளாகும். ஒரு குற்றத்தை செய்துவிட்டு மறைந்திருக்க முடியும் என்பது உறுதியாகிறது. எனவே குற்றங்கள் செய்வதற்கு பயமின்மை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவோரையும் கைது செய்வப்படுவதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை அளிப்போரையும் பார்க்கும் போது புரிகிறது அவர்களின் பின்னணியில் உள்ள நிகழ்ச்சி நிரல் என்னவென்று. எனவே இதனை அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுக்கும் ஒரு சுயாதீனமான விசாரணையாகும். அந்த விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுக்க இடமளிப்பதே சிறந்தது. அவ்வாறின்றி இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை இத்தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். இந்த விசாரணைகள் தொடர வேண்டும். இவ்விசாரணைகள் மூலம் ஏதேனும் ஒரு பலன் கிடைக்கும் என நாம் நம்புகிறோம். இதன் மூலம் பலர் பேசுகின்ற அரசியல் சதியொன்று இருந்ததா இல்லையா என்பதையும், அவ்வாறு இருந்திருந்தால் அதனை செய்தது யார், இத்தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது போன்ற விடயங்களை நாம் கட்டாயம் கண்டறிய வேண்டும். அதற்கு எவரேனும் இடையூறு விளைவிப்பார்களாயின் அதனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செய்யப்படும் ஒரு மாபெரும் குற்றமாகவே நாம் கருதுகிறோம். எனவே தயவு செய்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்ல இடமளித்து பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். කරුණු කිව්වම ජනතාව තීරණය කරાવી කවුද හරි කවුද වැරදි කියලා. இதேவேளை கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை பயன்படுத்திய கணினிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுரேஷ் சாலையின்
கைதை தொடர்ந்து இந்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில முக்கிய நபர்கள் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவசரகால சட்ட விதிமுறைகளுக்கு எதிரான 2 மனுக்களை தள்ளுபடி செய்ய உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. தித்வா புயலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளினால் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி காரணமாக ஏற்பட்ட நட்டத்தை மின் கட்டணத்தில் சேர்க்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தி வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அரசாங்கத்தின் பொறுப்புள்ள தரப்பினர் இப்போது மக்கள் முன்பாக அந்த நிலக்கரி தரமற்றது என கூறி வருகின்றனர். இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியினால் மின் உற்பத்தி செயல்முறை உரிய செயல்திறனை காட்டாது காணப்படுகிறது. இந்த தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படும் போது அதிகரித்துள்ளது. இதனால் உருவாகும் சாம்பல் அளவு 2 மடங்காக அதிகரித்து இருக்க வேண்டிய 11 முதல் 15 வீதம் என்ற அளவிலிருந்து 21 வீதம் வரை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த சாம்பல் வெளியேற்றத்தால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். எதிர்வரும் 2-3 மாதங்களில் மேலும் 15 முதல் 16 நிலக்கரி கப்பல்கள் இறக்குமதிக்கு கொண்டுவரப்பட உள்ளன. தரமான நிலக்கரி இறக்குமதி செய்யாமல் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவதால் உற்பத்திக்கு தேவையான மெகாவாட் அளவு குறைந்து மின்சாரத்திற்கு ஏற்படும் தட்டுப்பாட்டை ஈடு செய்ய எரிபொருள் மின் நிலையங்களை நாட வேண்டியுள்ளதால் நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் மின் நுகர்வோருக்கும் பாரிய பண நட்டம் ஏற்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தின் 30வது பிரிவின்படி வினைத்திறனான மின் உற்பத்தி மூலம் மட்டுமே மின்சார நுகர்வோரிடம் கட்டணம் அறவிட முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் நஷ்டகரமான ஒழுங்கீனமான மின் உற்பத்தி காரணத்தால் ஏற்பட்ட பெரும் நிதி நஷ்டத்தை நாட்டின் சுமார் 75 லட்சம் மின் நுகர்வோரிடம் இருந்து அறவிட அரசாங்கத்திற்கோ பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கோ எந்த வகையிலும் முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தி ஏற்பட்ட நட்டத்தின் சுமையை மின்சார நுகர்வோர் மீது சுமத்துவது சட்டவிரோதமான செயலாக அமைந்து காணப்படுகின்றன. முறைமையில் மாற்றம் கொண்டு வருவதாக வாக்குறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று தரமற்ற நிலக்கரியை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏற்பட்ட இந்த நட்டத்தில் இழந்த பணத்தால் பாடசாலைகள் வைத்தியசாலைகளை நிர்மாணித்திருக்க முடியும். வறிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்திருக்கும். புதிய தொழில்களை ஆரம்பித்து அவற்றை முன்னேற்ற முடிந்திருக்கும். ஆனால் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என வாக்குறுதியளித்த அரசாங்கம் மிகவும் ஊழல் நிறைந்த தரமற்ற நிலக்கரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாட்டையும் மக்களையும் ஏமாற்றியுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனையை ஆராய விசேட நிபுணர்களை கொண்ட குழு அமைக்காமல் தடயவியல் கணக்காய்வை முன்னெடுத்து இந்த ஊழல் நிறைந்த கொடுக்கல் வாங்கல்களை ஆராய்ந்து விசாரிக்க வேண்டும். மின்சார நுகர்வோரை பாதுகாக்க ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்கும். அரசு சொத்தான நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தரமற்ற நிலக்கரிகளை வழங்கி ஏற்பட்ட சேதத்திற்கும் நட்டத்திற்கும் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். රජයේ වගකිව යුතුයි. ජනාධිපතිවරයා ප්‍රමුඛ කැබිනට් මණ්ඩලයක්. එයට වගකිව යුතුමයි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. கொழும்பு அக்குரேகுட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தலங்கம போலீஸ் பிரிவின் அக்குரேகுட பகுதியில்
கடந்த 13ஆம் தேதி கார் ஒன்றுக்குள் வைத்து சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த குற்றச் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய மேல் மாகாணத்தின் தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கமைய நேற்று முன்தினம் இரவு மொனராகலை போலீஸ் பிரிவின் நக்கல பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் சந்தேக நபர்கள் 3 தங்கியிருந்த போது மொனராகலை போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் கணங்கே கடைய வீதி பிரதேசத்தில் வசித்து வரும் 39 வயதுடைய முன்னாள் கடற்படை வீரரான கணங்கே ஆவார். இவர் 2009இல் சட்டப்பூர்வமாக கடற்படையை விட்டு வெளியேறினார் என்பது தெரியவந்துள்ளது. 27 மற்றும் 46 வயதுடைய ஏனைய 2 சந்தேக நபர்களும் அம்பலாங்குடை மற்றும் அங்கொடை பகுதிகளில் வசிப்பவர்கள். மேல் மாகாண தெற்கு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு மொனராகலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று மேற்படி சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தியது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி தலங்கவ போலீஸ் பிரிவின் அக்குரைகுட பகுதியில் காரில் இருந்த சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டுக் கொன்ற குற்றத்துடன் தொடர்புடைய மற்றொரு துப்பாக்கிதாரி என்பது தெரியவந்துள்ளது. அதன்படி நேற்று காலை மேல் மாகாண தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த 3 சந்தேக நபர்களையும் மொனராகலை போலீஸ் நிலையத்தில் பொறுப்பேற்றனர். இந்த குற்றம் தொடர்பாக துப்பாக்கிதாரிகள் 2 உள்ளடங்கலாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண தெற்கு பிரிவு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வவுனியா வீரமாணிக்கங்குளம் மற்றும் முசல்குத்திக்குளம் ஆகிய பகுதிகளில் 300 குடும்பங்களின் காணிகள் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வீரமாணிக்கங்குளம் மற்றும் முசல்குத்திக்குளம் ஆகிய பகுதிகளில் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் காணிகள் 2024இல் வர்த்தமானி அறிவிப்பு மூலம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. கடந்த கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட வனவள திணைக்களத்தின் கீழ் உள்ள குளங்கள் மற்றும் காணிகளின் விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம், செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வீரமாணிக்கங்குளம் முசல்குத்திக்குளம் ஆகிய கிராமங்களில் 1977ஆம் ஆண்டு மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீண்டும் மீள குடியமர சென்ற நிலையில் அதற்கு வனவள திணைக்களம் தடையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான முடிவை இன்று எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட செட்டிக்குளம் பிரதேச செயலாளர், குறித்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் என 293 குடும்பங்கள் அங்கு மீள குடியமர்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் பலர் காணிகளுக்குரிய ஆவணங்களையும் வைத்துள்ளனர். மொத்தமாக 672 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு நாம் கோரியிருந்தோம். அந்த காணிகளுக்குள் இடிந்த நிலையில் கிணறுகள் உள்ளன. பழைய பாடசாலைகள் இருந்தமைக்கான சான்றுகள் உள்ளன. பாழடைந்த கட்டடங்கள் உள்ளன. இந்த காணிகளை விடுவிக்க முடியும் என தெரிவித்திருந்த வனவள திணைக்களம் கடந்த 2024ஆம் ஆண்டு அவற்றை வர்த்தமானி அறிவிப்பு செய்து கையகப்படுத்தியது. பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் குடியேற்ற உத்தியோகத்தரின் பங்களிப்புடனேயே இந்த வர்த்தமானி அறிவிப்பு செய்யப்பட்டதாக வனவள திணைக்கள அதிகாரி தெரிவித்தார். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை என மறுப்பு தெரிவித்த பிரதேச செயலாளர், தமக்கு எந்த ஒரு விடயமும் தெரியப்படுத்தப்படவில்லை என தெரிவித்தார். அதனை அடுத்து குறித்த காணி தொடர்பில் செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் வனவள திணைக்கள அதிகாரிகள் இணைந்து பிறிதொரு நாளில் கலந்துரையாடி முடிவை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவால் தீர்மானிக்கப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், வனவள திணைக்களம் தொடர்பாக இங்கு கதைப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை, எந்த விடயங்களும் நடைபெறப் போவதில்லை எனவும் விசனம் வெளியிட்டார். இதேவேளை கடந்த கூட்டங்களில் கோரிக்கை விடுவிக்கப்பட்டதற்கமைய வனவள திணைக்களத்தின் கீழ் உள்ள 17 குளங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் 24 குளங்கள் தொடர்பாக திணைக்களம் கள ஆய்வு செய்து வருவதாகவும் 5 குளங்களை விடுவிக்க முடியாது எனவும் திணைக்களத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது.
கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தின் இவ்வாண்டுக்கான முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கானா இளங்குமரன் தலைமையில் கூட்டம் ஆரம்பமாகியது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜேனா ரஜீவன் ஆகியோர் கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை. இதனால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் வறுமையாக காணப்பட்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாத்திரம் கூட்டத்தில் கலந்து கொண்டார். குறிப்பாக சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, வனவள திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிப்பு, கடல் தொழிலாளர்களின் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் ஆராயப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் இன்று கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து பெறும் போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிதாக கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்தை நிறுத்த கோரியும் இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தென்மராட்சி பிரதேசத்தின் கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் மக்களின் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. இதில் சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் ஞானபிரகாசம் கிஷோர், சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான சேனா மயூரன், கூனா தினேஷ் ஆகியோர் இணைந்திருந்தனர். அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்றைக்கு அந்த பயங்கரவாத சட்டத்தை சாதாரண மக்களும், குறிப்பாக சிவில் சமூக போராளிகள் அல்லது சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுவர்கள் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடிய ஒரு மோசமான சட்டத்தை இந்த அரசாங்கம் இப்பொழுது நடைமுறைப்படுத்த உள்ளது. ஆகவே இந்த தடை சட்டத்தினால் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லாமல் இலங்கையில் உள்ள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த தடை சட்டத்தை நீக்க வேண்டும். புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய இந்த பயங்கரவாத தடை சட்ட வரைவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு பூராகவும் எங்களுடைய அனைத்து தமிழ் மக்களிடமும் கையெழுத்து வாங்குகின்ற போராட்டம் இன்று மிக முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என்று கூறிய அரசாங்கம் இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட அதிக பாதிப்புகள் தரக்கூடியதான ஒரு பயங்கரவாத சட்டத்தினுடைய வரைபொன்றை வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நீதி அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லி கூறியிருந்தார். ஆனால் இதுவரை நீக்கப்படவில்லை. அது மாத்திரமில்லை, இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டமானது உண்மையிலே எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கோ இல்லைன்னா சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எங்களுக்கு விரும்பியவாறு பதிவிடுவதற்கோ இல்லது எங்களுடைய பொது செயற்பாடுகள், சமூக செயற்பாடுகள், சிவில் செயற்பாடுகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இல்லைன்னா அவர்களை எந்தவித பிணையின்றி ஒரு வருட காலத்துக்கு தடுத்து வைப்பதற்கோ அல்லது நீதிமன்ற உத்தரவோடு 2 வருடத்துக்கு மேல் அல்லது 5 வருடத்துக்கு மேல் தடுத்து வைப்பதற்கான சட்டங்கள் இந்த சட்ட வரைவில் வரையப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இப்போது இருக்கக்கூடிய சட்டம் இலங்கையில் உள்ள எந்த மக்களையும் பாதிக்கக்கூடியதான ஒரு சட்டம். அந்த வகையில் இவ்வாறான சட்டம் எங்களுடைய பழைய பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை, அதை உடனடியாக எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இனி கொண்டு வருகின்ற பயங்கரவாத தடை சட்டம் ஒருபோதும் எங்களுக்கு தேவையில்லை. இதேவேளை பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவை மீளப்பெறவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் எந்த ஒரு பயங்கரவாத தடுப்புச் சட்டமும் தேவையில்லை எனவும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் வானா ஸ்ரீபிரகாஷ் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உப தவிசாளர் ஞாவண்ணா கிஷோர் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பிரேரணையை சபையில் முன்வைத்து உரையாற்றினார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபை நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படாத குறித்த விடயத்தை சபையில் பிரேரிக்க முடியாது என தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு 2 வாரங்கள் ஓய்வளிக்குமாறு மட்டக்களப்பு மாநகர முதல்வர் கோரியுள்ளார். 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை இன்று நிறைவடைந்த நிலையில்
பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு 2 வாரங்கள் ஓய்வு வழங்கிய பின் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்குமாறு மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாய்க்கியநாதன் பிரத்யேக கல்வி நிலைய உரிமையாளர்களை கோரியுள்ளார். இன்று எமது செய்தி பிரிவுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை முடிவடைகிற நிலையிலே ஒரு 2 கிழமை ஓய்வை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து பெற்றார்களுடனும் குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் அவர்கள் சந்தோஷமாக இருந்து அப்படியான ஒரு மனநிலையை அவர்கள் பெற்றதன் பிற்பாடு ஒரு 2 கிழமையின் பின்பு ஏஎல் பரீட்சைக்கான பாடங்களை நீங்கள் கற்பிப்பது என்பது சால சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் இந்த கல்வியலாளர்களின் முன்வைக்கிற வேண்டுகோளாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகர முதல்வர் என்ற வகையிலே நாங்களும் சமூகத்தோடு இணைந்திருக்கின்ற நாங்கள் சமூக அக்கறை கொண்டபடியால் நாங்கள் அந்த கல்வி சார்ந்த நிறுவனங்களை நடத்துகின்றவர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற ஒரு வேண்டுகோள், நீங்கள் கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சை முடிகிறது இந்த நிலையிலே 2 கிழமைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஓய்வை கொடுத்து இந்த 2 கிழமையின் பிற்பாடு அந்த ஏஎல் பரீட்சைக்கான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை சமூகத்தில் நல்ல பிரஜைகளாகவும் சிறந்த அடைவு மட்டங்களையும் பெறுவதற்கான செயற்பாடுகளை நீங்கள் முன்னிறுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை வெற்றிகரமாக நிறைவடைந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் இறுதி நாளில் மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரி மாணவர்கள் காட்டிய ஒழுக்கமும் ஆசிரியர்கள் மீதான மரியாதையும் சமூக ஆர்வலர்களின் பாராட்டை பெற்றுள்ளது. கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட செங்கலடி மத்திய கல்லூரியின் பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள் பரீட்சை முடிந்து வெளியேறிய போது கொண்டாட்டங்களில் ஈடுபடாமல் தமது ஆசிரியர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். கல்லூரியின் அதிபர் கானாசர் சுவர்ணேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விசேட நிகழ்வு ஏனைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்தது. பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொண்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பழைய மாணவர் சங்கத்தினால் இனிப்பு பண்டங்கள் மற்றும் குளிர்பானங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அம்பாறை ஆலியடிவேம்பு நாவட்காட்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வீதி புனரமைப்பு பணிகளை ஆதம்பாபா எம்பி ஆரம்பித்து வைத்தார். அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாவட்காடு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 17.83 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் 530 மீட்டர் கான்கிரீட் வீதிக்கான பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரதேச செயலாளர் ஆர் திரிவேராஜ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் IL அமீனுல் பெரி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். எல்ல ODC ரயிலில் பயணம் செய்ய முடியாத நிலைமையினால் அம்பேவல ரயில் நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. அம்பேவலையிலிருந்து பதுளை நோக்கி சேவையில் ஈடுபடும் எல்ல ODC ரயிலில் இணையவழி முறை மூலம் அனுமதி சீட்டு பெறும் சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இணைய வழி முறையில் அனுமதி சீட்டு பெறாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரயிலில் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து அம்பேவல ரயில் நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரயில்வே திணைக்களத்தின் உத்தரவின்படி ODC ரயிலில் நேரடியாக பணம் செலுத்தி டிக்கெட் பெறுவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரயிலில் பயணம் செய்ய முடியாமல் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த ரயிலில் 1ஆம், 2ஆம், 3ஆம் வகுப்புகளுக்கு முறையே ரூபாய் 7,000, ரூபாய் 6,000, ரூபாய் 5,000 என அறவிடப்படுகிறது. இதேவேளை ரயிலில் இருக்கை எண்ணிக்கைக்கு ஏற்ப சுமார் 359 சுற்றுலா பயணிகள் மாத்திரமே பயணம் செய்தனர். சுமார் 100 சுற்றுலா பயணிகள் பயணம் செய்ய முடியாமல் அவர்கள் வந்த வாகனங்களிலேயே எல்லை நோக்கி திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலதிக ரயில்களை சேவையில் இணைக்க வேண்டும், இல்லையெனில் பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என இதன்போது சுற்றுலா பயணிகள் தரப்பில் கூறப்பட்டது. இணையவழி மூலம் அனுமதி சீட்டை பெறுவதில் பல சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். ரயில்வே திணைக்களத்தின் உத்தரவின்படி 25ஆம் தேதி முதல் இணையவழி மூலம் அனுமதி சீட்டு பெறும் வெளிநாட்டு பயணிகளுக்கு மாத்திரமே ரயிலில் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என அம்பேவல ரயில் நிலைய அதிகாரி இதன்போது தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது.
3 மாதங்கள் கடந்தும் நிர்கதியான நிலையில் வாழ்வதாக நுவரெலியா ரேந்தபுல மக்கள் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நிலவிய தித்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நுவரெலியா ரேந்தபுல ஹக்கல பகுதியைச் சேர்ந்த 23 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக கூடாரங்களில் எதுவித அடிப்படை வசதிகளுமின்றி இன்று வரை வசித்து வருகின்றனர். இந்த தற்காலிக கூடாரங்கள் குறிப்பாக அதிக குளிர் மற்றும் அதிக வெப்பமான காலநிலையை தாங்கும் நிலை அற்றது எனவும் பாதுகாப்பு திறன் அற்றது எனவும் தங்கியிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீரை பெற்றுக்கொள்ள பல மைல் தூரம் சென்று வர வேண்டியுள்ளது. குளிப்பதற்கும் உடைகளை கழுவுவதற்கும் பாரிய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது எனவும் எமது அவல நிலை குறித்து பலரிடம் முறையிட்டும் எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. எமக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கும் என்று நாம் நினைக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். தற்காலிக கூடாரங்களில் குடிநீர், மின்சாரம், போதுமான மலசல கூடங்கள் ஆகியன முறையாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 23 குடும்பங்களுக்கு 5 மலசல கூடங்கள் மாத்திரம் உள்ளது எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எங்களுக்கு மழை வந்தா சரியான பயமா இருக்கு, நடக்க கூட இயலாது. ஆனா நாங்க வெள்ளத்திலே போயிருந்தாலும் ஒண்ணும் இல்ல. இப்படி நாங்க சீரழிகிறோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. இப்படி நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். பார்த்து கொஞ்சம் என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூரிய கோஷம் கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு போட்டா 7 மணிக்கு அது சார்ஜ் இறங்குது. சாப்பிடணும்னா 6 மணிக்கெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு முடியணும். வெளிச்சத்துல இல்லைன்னா இருட்டுலுக்கு தான் இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு தயவு செய்து வீடு ஒன்று கட்டி கொடுக்க பாருங்க. காத்து காலம் வந்தா எங்களுக்கு இருக்கவே இயலாது. கூடாரம் போயிடும், நாங்கள் நின்றுக்கிட்டு கொண்டு விட்டுருக்கு. ஸ்கூலில் இருக்கக்குள்ள நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போ இந்த கூடாரத்துக்கு வந்து 2 மாதம் ஆச்சு. மழை வந்தால் இருக்க இல்லாத தண்ணி வருது உள்ளுக்கு. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி பண்ண கூட ஒரு கரண்ட் வசதி இல்லை. எங்கன்னா வீடு கட்டுறாங்க, எப்போ கட்டி தராங்கன்னு கூட எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. இந்த 23 குடும்பத்துக்கு ஒரு 5 வாஷ்ரூம் தான் இருக்குது. குடி தண்ணி இல்லை. தண்ணி கொஞ்சம் தூரத்துல தான் கொண்டு வந்து குடிக்கிறோம். நீங்க பார்த்து உதவி செய்யுங்க. நாங்க வந்து 2 மாசம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யாம இருக்கீங்க. வந்து பாருங்க. சோளப்பவரம் கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு கூட வேலை செய்யாது. ஒரு டைம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து தான் சமைப்பாங்க வீட்டில் உள்ளவங்க. அந்த நேரம் கரண்ட் இருக்காது. சாப்பிடக்குள்ள பல்ப் நின்று போயிடும். டோர்ச்சிங்க பற்ற வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நோயாளிகளும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க பெரிய காத்து மழை வந்துச்சுன்னா அங்க இருந்து வாஷ்ரூம்க்கெல்லாம் வர ரொம்ப கஷ்டம். அங்கிட்டுள்ளவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. மழை நேரத்துக்கு ரொம்பவே கஷ்டம் தான். இங்க வெயிலுக்கு சூடு தான், மழை நேரத்துக்கு தான் ரொம்பவே கஷ்டம். இங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டம் தான் நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால சுருக்கா ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வேணும். திருகோணமலை சேரநுவர போலீஸ் பிரிவில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை சேரநுவர போலீஸ் பிரிவில் உள்ள மகிந்தபுர பகுதியில் உள்ள யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 56 வயதான கித்சரி விஜயபிரியந்த என தெரிய வருகிறது. மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த சடலத்தை திடீர் மரண விசாரணை அதிகாரி AJA நூருல்லா இன்று பார்வையிட்டு விசாரணை செய்த பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. யானை தாக்குதலுக்கு உள்ளான நபர் எரிபொருள் எடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் நேற்றிரவு 10 மணி அளவில் சென்றபோது வீதியில் நின்ற யானை அவரை தாக்கியுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வீடமைப்பு உதவி வழங்கும் திட்டம் வழங்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் இலக்கை யதார்த்தமாக்கும் வகையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வீட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்கும் சொந்தமாக ஓரிடம் அழகான வாழ்க்கை வீடமைப்பு உதவி திட்டத்தின் புத்தளம் மாவட்ட நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன தலைமையில் இடம்பெற்றது. வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் ஒருங்கிணைப்புடன் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இத்திட்டம் இன்று 13 மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட தேசிய ரீதியிலான திட்டத்தின் ஒரு கட்டமாகும். இதன்போது புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த 125 பயனாளிகளுக்கு வீடமைப்பு உதவிக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்த தேசிய வீடமைப்பு திட்டத்தின் முக்கிய இலக்குகளின்படி 2026ஆம் ஆண்டில் புத்தளம் மாவட்டத்தின் 548 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக 491 வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 491 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு பயனாளிக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 550 சதுர அடிக்கு குறையாத நிரந்தர வீடொன்றை அமைப்பதே பிரதான நோக்கமாகும்.
பயனாளிகளே வீடுகளை நிர்மாணிப்பாளர்கள் என்பதுடன் தரமான கட்டுமானத்தை உறுதி செய்ய பிரதேச செயலகங்களின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்படும். நிரந்தர வீடில்லாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாட்பட்ட நோயாளிகளை கொண்ட குடும்பங்கள், அத்துடன் பாடசாலை செல்லும் பிள்ளைகளை அதிகம் கொண்ட குடும்பங்களுக்கு இங்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு திட்டம் 2026 கீழ் நாடு முழுவதும் 31,218 வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்படுவதுடன் எஞ்சியுள்ள வீடமைப்பு தேவைகளை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள், அதாவது 2007 முதல் 2029க்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு துறைமுக விரிவாக்க திட்டம் மிக முக்கியம் என அமெரிக்க தூதரகத்தின் வர்த்தக விவகார அதிகாரி ஜேன் ஹோவெல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் வர்த்தக மையமாக இலங்கையின் நிலையை உறுதிப்படுத்துவதில் கொழும்பு துறைமுக விரிவாக்க திட்டம் மிக முக்கிய பங்காற்றுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் வர்த்தக விவகார அதிகாரி ஜேன் ஹோவெல் தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டளவில் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் கையாளும் திறனை 15 மில்லியனாக 2 மடங்கு அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இது தெற்காசியாவின் முன்னணி போக்குவரத்து மையமாக இலங்கையை மேலும் வலுப்படுத்தும் என சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையானது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செழிப்பை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிட்ட அவர், இலங்கையில் தனியார் முதலீடுகள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க நிலையான முதலீட்டு சூழல் அவசியம் என வலியுறுத்தினார். குறிப்பாக சீரற்ற ஒழுங்கு விதிகள் மற்றும் வெளிப்படைத்தன்மையற்ற கொள்முதல் நடைமுறைகள் போன்ற சவால்கள் முதலீடுகளுக்கு தடையாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வருவதன் மூலம் இலங்கையில் உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் சர்வதேச விநியோக சங்கிலியில் நாட்டை ஒருங்கிணைக்க உதவுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இலங்கை பேர் நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் தடம் பதிப்பதற்கான திட்டங்கள் குறித்து விளக்கிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு பரஸ்பர பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டார். முறையான சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிப்படையான சட்டத்திட்டங்கள் ஊடாக இலங்கையை இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தின் நம்பகமான மையமாக மாற்ற முடியும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். ஊழல்களை மறைக்க ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் பயன்படுத்தப்படுகின்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் ஊழல்களை மறைக்க ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு எதில்கோட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டுக்குள் கொள்கலன் விடுவிப்பு மோசடி, தரமற்ற மருந்துகள் மற்றும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு ஊழல்களில் சிக்கியுள்ளதாக கூறினார். நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தரமற்ற நிலக்கரி கொண்டுவரப்பட்டதால் சுமார் 3026 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக, மின் உற்பத்தி குறைவால் டீசல் மின் நிலையங்கள் பயன்படுத்தப்படுவதால் அதன் சுமை மின்சார கட்டண உயர்வாக மக்கள் மீது சுமத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரி மோசடியை அமைச்சர்கள் மறைக்க முயற்சிப்பதாகவும் பொறுப்பான அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கத்தின் தோல்விகளில் இருந்து மக்களின் கவனத்தை திருப்புவதற்காகவே ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன என அவர் சுட்டிக்காட்டினார். 2025 ஏப்ரல் 21க்குள் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிவதாக உறுதியளித்திருந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் அதிகாரிகள் கைது செய்யப்படுவது அரசியல் நாடகம் என்றும் அவர் விமர்சித்தார். விவசாயத்துறையிலும் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், நெல்லுக்கான நிர்ணய விலை இருந்த போதிலும் விவசாயிகள் குறைந்த விலைக்கு விளைச்சலை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்பும் என்றும் அவர் உறுதியளித்தார். මම කියන්න යන්නේ සජිත් ප්‍රේමදාස මහත්තයාට බයිනවා නම් බයින්නේ ඔන්න ඔව්වට. ඒ උස්ස මේ අර ඈත පාළු හේනකට ගියපුවාම දවන්ත වැස්සක් වැටෙනකොට ඒ එතන ඉන්න ආරක්ෂකයෝ රැස් වෙලා நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கும் தைரியம் இல்லாததால் தமிழ் மாணவர் அமைப்புகள் நாமலின் வருகையை எதிர்த்ததாக சரத் வீரசேகர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்.
நாமல் ராஜபக்சவுடன் நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கும் தைரியம் இல்லாததால் தமிழ் மாணவர் அமைப்புகள் நாமலின் வருகையை எதிர்த்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஒன்றியங்களின் அழைப்பை ஏற்று உரையாற்றி சென்ற நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தமிழ் மாணவர் அமைப்புகள் முன்னெடுத்த எதிர்ப்புகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பத்ரமுல்லையில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நாமல் ராஜபக்சவுடன் நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கும் தைரியம் இல்லாததால் தமிழ் மாணவர் அமைப்புகள் எதிர்ப்புகளை முன்னெடுத்ததாக குற்றம் சாட்டினார். ஆக்ஸ்போர்ட் ஒன்றியத்தின் தகவலின்படி நாமல் ராஜபக்சவுடன் விவாதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து நேரடியாக கேள்வி எழுப்ப முடியாது என தமிழ் மாணவர் அமைப்புகள் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அவர்களால் திறந்த விவாதத்தில் ஈடுபட முடியாது என்பது வெளிப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் இத்தகைய அழுத்தங்களுக்கும் இடம் கொடுத்தது வருந்தத்துக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்த அவர், இது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை மறைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை என கூறினார். 2018ஆம் ஆண்டு சஹரானை சந்தித்ததாக சாலே மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் அந்த காலத்தில் அவர் வெளிநாடுகளில் பணியாற்றி வந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார். அதேவேளை தற்போதைய அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் செயல்படுவதாகவும் இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாரம்பரிய நடைமுறைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னணியால் ராஜபக்ஷ குடும்பம் மீது சர்வதேச மற்றும் புலம்பெயர் அமைப்புகளின் எதிர்ப்பு தொடர்கின்றதாகவும் இத்தகைய அழுத்தங்களுக்கு உட்படாமல் சர்வதேச கல்வி நிறுவனங்கள் தமது கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். මේ අසාද් මෞලාන කියන පුද්ගලයා තනිකර අසත්‍ය ප්‍රකාශයක් තමයි කළේ. එයාට කීප වතාවක් ලංකාවට ඇවිල්ලා සාක්ෂි දෙන්න කිව්වා ආවේ නැහැ. ඒක නිසා එයාට විරුද්ධව නීතිමය කටයුතු කරන්න කියලා ඒ කොමිටුවත් ඇත්ත වශයෙන්ම செயற்கை நுண்ணறிவு இலங்கையில் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் முனைவு இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச மாநாடொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது உலக பொருளாதாரம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் மறுசீரமைக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், தரவு பகுப்பாய்வு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆரம்பிக்கப்படும் புத்தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இதற்கமைவாக நாட்டில் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்தவும் தரவு உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் அரசாங்கம் விசேட கவனங்களை செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பொறுப்பான தரவு மேலாண்மை மற்றும் இணைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் கிராமப்புற மக்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு டிஜிட்டல் துறையில் சமமான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் டிஜிட்டல் இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன மேலும் தெரிவித்தார். கடல் தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியை பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் நெல்லியடி நகர அபிவிருத்தி செய்யப்படவுள்ள நிலையில் கடல் தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் நெல்லியடி பகுதியை பார்வையிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக நாடு முழுவதும் 20 நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்படவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நெல்லியடி நகரமும் மானிப்பாய் நகரமும் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளது. இதற்கமைய நெல்லியடி பேருந்து நிலையம் தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் மற்றும் பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மற்றும் பிரஜாசக்தி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமது சுயலாப அரசியலுக்காக அரசாங்கம் மீது எதிர்க்கட்சிகள் விசனங்களை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார்.
தமது சுயலாப அரசியலுக்காகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை மேற்கொண்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் எரிபொருளிலே மோசடி இடம்பெற்றிருந்தது. அவர்களின் ஆட்சி காலத்திலே தான் இப்படிப்பட்ட பல மோசடி செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலக்கரி தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களிலும் கடந்த காலங்களில் பல மோசடிகள் இடம்பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே இப்படிப்பட்ட எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. அவர்கள் தங்களது லாப நோக்கத்தில் செயற்பட்டவர்கள் அல்லது கொமிஸ் பெறுவதற்காகத்தான் அவர்கள் நிலக்கரியிலே மோசடியில் ஈடுபட்டார்கள். ஆனால் நாங்கள் எந்த ஒரு வகையிலும் இப்படியான கீழ்த்தரமான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கப் போவது கிடையாது. ஆனால் இவர்களுக்கு இவ்வளவு காலம் அவர்கள் பெற்ற கொமிஸ் கிடைக்காத போனதை எட்டுத்தான் அவர்கள் இன்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பவுமே இந்த ஊழல் மோசடியில் துணை நிற்க போவதும் இல்லை. ஊழல் மோசடிகளை வளர்ப்பவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களிலே பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. பல பேர் கைது செய்யப்பட்டது மாத்திரம் கிடையாது, அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளும் முன்னெடுக்கப்பட்டுகின்றது. இந்த எதிர்க்கட்சியிலே கூச்சலிடுகின்றவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தது ஒரு வழக்காவது இந்த நீதிமன்றத்திலே இருக்குது. ஆகவே இவர்கள் தான் எங்கள் மீது இந்த குறைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்தும் அவர்களது சுயலாப அரசியலுக்காக, பங்குரோத்து அரசியலுக்காக செயற்படுகின்ற ஒரு விதமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலின்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு.